வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தற்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஓபிஎஸ் உள்ளே வர போகிறாரு. ஸோ அதை உறுதிப்படுத்தும் விதமாக விவி ராஜன் செல்லப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓபிஎஸ் வழக்காடு மன்றத்துக்குலாம் போகாமல் இருந்தால் ஓபிஎஸ் டிடி இதரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இணைக்கிறதுக்கு நான் பேசுகிறேன், ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இது ஓப்பனாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுக்கிற மாதிரிலாம் இருக்குன்ற மாதிரி நினைக்கலாம். உண்மையும் அதுதான். எதனால் அழைப்பு விடுக்குறாங்கன்னா, 2026 நெருங்கிருச்சு. அப்போ எடப்பாடி பழனிசாமியோட தயவுனால எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற ஸ்வீட் பாக்ஸ்னால ஜெயிக்க முடியாது. இந்த பக்கம் தென் மாவட்டங்கள் ஜெயிக்கணும், ஓபிஎஸ் ஆதரவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஓபிஎஸ் டிடி இதெல்லாம் சசிகலா ஆதரவு இருந்தால் ஜெயிக்க முடியும். அதை உணர ஆரம்பிச்சாங்க எம்பி எலெக்ஷனில். ஓபிஎஸ்க்கு செல்வாக்கே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு மண்ணை கவச்சிட்டாரு ஓபிஎஸ். அதே மாதிரி கூட்டணி இல்லாமலே பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. காங்கிரஸை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாமக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரேன், திருமாவளவனை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கண்டி அணைஞ்சிட்ருக்காரு. ஆனால் செல்வாக்கு மிக்க தலைவராக அதிமுகவில் இருந்தவர். அவர்னால பார்த்தீங்கன்னா அதிக ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்துக்கு கிடைக்கும். ஸோ அவரை இணைக்கிறதுக்கு எதுக்கு தயங்குறீங்கன்ற மாதிரி நிர்வாகிகள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் வெளிப்படம் தான் இப்போ விவி ராஜன் செல்லப்பா பேசியிருக்காரு. திருப்பூங்கத்தில் அவர் ஜெயிக்கணும்னாலுமே ஓபிஎஸ் ஆதரவு தான் ஜெயிக்க முடியும். ஸோ அதை இன்னொரு டைம் உறுதிப்படுத்தும் விதமாக முன்னாள் அமைச்சர் பேசுகிறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிடி தினகரன் சார் ஓபிஎஸ் அண்ணன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பேசியிருப்பார். என்ன திடீர்னு பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜ் நெஞ்ச நக்கிற மாதிரி பேசுகிறாருன்னு கேட்பீங்க. எலெக்ஷன் தான், 2026 இவங்கெல்லாம் டெபாசிட் வாங்கணும்னா ஓபிஎஸோட தயவு வேணும், ஜெயிக்கணும்னாவும் ஓபிஎஸ் தயவு வேணும். போன வாட்டி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தயவுனால தான் செல்லூர் ராஜு விவி ராஜலப்பெல்லாம் ஜெயிச்சார். ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா தன்னோட பலாப்பழ சின்னத்தை 2வது இடம் வர வச்சு இரட்டை இலை சின்னம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிச்சு. ஸோ இரட்டை இலையை பார்த்திங்கன்னா டெபாசிட் போனது எனக்கு வருத்தமாக தான் இருந்துச்சுன்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே சிக்கல் வருதுன்னா, செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கினால எல்லா நிர்வாகம் நியமிக்கிறதுல பார்த்திங்கன்னா வேலுமணி எடப்பாடியோட ஆதிக்கம் நிறையா இருந்துச்சு. இதனால தான் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் ஒருத்தருக்கும் வேலுமணிக்கும் சண்டை வந்திருக்கு. அதுதான் வைத்தியலிங்கம். வைத்தியலிங்கம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தனியாக பிரிஞ்சு வரும்போது வைத்தியலிங்கம் சேர்ந்து வந்தார். இதுக்கு முக்கியமான காரணம் வேலுமணி எடப்பாடியோட இருக்கிறனால தான். வேலுமணி பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே நிர்வாகம் நியமிக்கிறதுல வைத்தியலிங்கம் யாரை சொல்கிறாரோ அவரை போடாமல் வேலுமணி தன்னோட ஆதரவாளரை போட்டு வந்தார். இதனால் பார்த்திங்கன்னா சண்டை எப்படியாச்சும் பார்த்திங்கன்னா அந்த டெல்டா பகுதியில் வைத்தியலிங்கம் அப்போ எம்எல்ஏவாக இல்லை. ஸோ தோத்துட்டார் 16. அதனால் அவர் எப்படியாச்சும் இந்த டெல்டா பகுதியில் டெல்லிக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ராஜ்யசபா எடுத்துக்கிறார், நீங்கள் டெல்லிக்கு போயிருங்கன்ற மாதிரி அந்த டெல்டா பகுதியை கைப்பற்றதுக்கு தன்னோட நிர்வாகிகளை நியமிக்கிறதுக்கு வேலுமணி ரொம்ப முயற்சி பண்ணார். ஆனால் அதெல்லாம் தோல்வி தான் முடிஞ்சு. நான் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேயே இருந்துக்கிறேன், எனக்கு ராஜ்யசபா சீட்லாம் வேணான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ நம்மளை பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியிலேருந்து காலி பண்ண பார்க்குறான்ற மாதிரி உணர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதே மாதிரி இப்போ செங்கோட்டையன் நடந்திருக்கு. செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா ரொம்ப சீனியர், எடப்பாடி பழனிசாமி வேலுமணியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜூனியர். ஏன் ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா சீனியர் தான் அவர். ஸோ அவர் தான் முதலமைச்சர் பதவி பார்த்திங்கன்னா அடைய வேண்டியது 17 எடப்பாடி பழனிசாமி பதிலாக. பட் அவர்னால் பார்த்திங்கன்னா அந்த பதவி அந்த நேரத்துக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமி வந்தப்புறம் இப்போ செங்கோட்டையன் போன்ற சீனியர்களை ஓரம் கட்டுறதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா தீவிரமாக இறங்கியிருக்காரு. ஸோ நயினா நாகேந்திரன் எப்படா அதிமுக வருவோன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுக பிரச்சனை முடிவிட்டுன்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா தகவல் வெளியே ஒரு விழாவில் கலந்துக்கிறாரு, முதலமைச்சரும் கலந்துக்கிறாரு, ஸ்டாலினும் நயினா நாகேந்திரனும் கலந்துக்கிறாரு. அப்போ நிர்மலா சீதாராமனையும் மோடி அட்டாக் பண்ணி பேசுகிறார். யார்? ஸ்டாலின் பேசுகிறார். அப்போ நயினா நாகேந்திரன் பார்த்துட்டே இருந்திருக்காரு, மேடையிலே உட்காந்துருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு இப்போ கராத்தே தியாகராஜன்றவர் வைக்கிறாரு. ஸோ நம்ம தலைவர்களை தரைக்குறவாக பேசும்போது விமர்சிக்கும் போது நம்ம எந்திரிச்சு வந்துடணும். ஸோ அட்லீஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு கண்டனமாக தெரிவிக்கணுமான்ற மாதிரி பார்த்திங்கன்னா நயினா நாகேந்திரன் மேடையில் இருக்கும்போதே கராத்தே தியாகராஜன் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இது பின்னலில் மழை தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா சிக்கல், அமைச்சர் பதவி நீடிக்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. ஸோ அவர் சிறையில் இருக்கும்போது ஆஜரானார், ஆனால் அமைச்சரானவரும் இல்லை. அப்படின்ற பட்சத்தில் அவர் அவர் அமைச்சர் ஆயிட்டார். ஸோ அமைச்சர் பதவியை பார்த்திங்கன்னா இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் ஒரு இடைஞ்சலாக, அதாவது இந்த வழக்காண்டி வர முடியலன்னா அந்த அமைச்சர் பதவி எதுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த கேள்வி இருக்குது. ஆனால் அது முதலமைச்சர் தான் முடிவு பண்ணணும் யாருக்கு அமைச்சர் பதவி தரணுன்றது. அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஜாமீன் இருக்கனால தான் அமைச்சர் பதவியில் நீடிக்கிறாரு. ஒருவேளை ஜாமீன் ரத்து ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த அமைச்சர் பதவி இல்லைன்னா ஜாமீன் நீடிக்கும். இன்னொன்று விஷயம் என்ன, அவரோட தம்பி அசோக் அவர் இன்னும் பார்த்திங்கன்னா எங்கே போனார் என்ன ஆனார்னே தெரியல. ஸோ அவர் பார்த்திங்கன்னா போனவர்
இன்னும் அப்ஸ்கேண்டாகவே இருக்கார். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. செந்தில் பாலாஜி இருந்தால் தான் கொங்கு மண்டலத்தில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படின்றப்போ அவர் தூக்கி உள்ள வச்சுட்டாலும் முடியாது. 2026 கொங்கு மண்டலத்தில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்படின்னா அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகன்றாங்க. ஸோ சாதாரண எம்எல்ஏ பணியாற்றுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா தகவலியாக இருக்குது. அதே மாதிரி ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே வரும்போது யாருக்கெல்லாம் சிக்கல்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் உதயகுமார் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் விட்டு ஓடிடுவார்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா உதயகுமார் ஓடிடுவார்னா எங்கே ஓடுவார்னு பார்த்திங்கன்னா விருதுநகர். தென் மாவட்டம்குள்ளே வந்தாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார். அங்கேயும் பார்த்திங்கன்னா யார் விரட்டி விடுவா? ராஜேந்திர பாலாஜி விரட்டி விட்டுவார். ஏற்கனவே ராஜேந்திர பாலாஜி பார்த்திங்கன்னா போட்டியாக வந்து மஃபா பாண்டியராஜன் அந்த பக்கம் வர்றதுக்கான முயற்சி பண்ணிட்டு வர்றாரு. ஸோ ராஜேந்திர பாலாஜி பார்த்திங்கன்னா விரட்டி விடுறாரு. ஒரு மோதல் போக்காகவே இருக்குது. ஏற்கனவே ராஜவர்மன் சொல்லுவார் அதிமுக இருந்தார், அமமுக போனார். திருப்பியும் அவர் இணைஞ்சது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ராஜேந்திர பாலாஜி கொதிப்பில் இருக்கார். அதை இணைச்சதே பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் தான். அப்படின்றப்போ ராஜேந்திர பாலாஜி ரொம்ப கடும் கோவத்தில் ஆர்பி உதயகுமார் மேலே இருக்கார். ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா சொல்ல தேவையில்லை. ஓபிஎஸ் முந்தா நாள் கூட பேட்டி கொடுத்துருந்தாரு. என்னையை தோற்கடிக்கிறதுக்கு அந்த உதயகுமார் வந்து 4-5 ஓபிஎஸ்சில் வந்து தமிழ்நாட்டில் தேடி கொண்டு வந்து நிப்பாட்டினார். ஸோ பார்த்திங்கன்னா கடைசியில் அதிமுக டெபாசிட் தான் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நான் 33% வாக்கு வாங்கியிருந்தேன். 33% வாங்கினாலே ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு தொகுதியில் லீடிங் வந்தாலும் பார்த்திங்கன்னா அவர் அதிமுக சார்பில் ஜெயிச்சு கொடுத்தா தான் அவரை வந்து மென்ஷன் பண்ணலாம். ஆனால் அதிமுகவில் இருந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா டெபாசிட் காலியாளருக்கு பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் மாவட்டங்களில் மொத்தம் 7 இடங்கள் டெபாசிட்னா காலினா அதில் 5 இடங்கள் தென் மாவட்டங்களாக இருக்குது. மதுரையில் பார்த்திங்கன்னா அதிமுக ரொம்ப கேவலமாக பெர்ஃபார்ம் பண்ணி ஸோ அதிமுகவுக்கு மாற்றாக பாஜக வந்திருக்கு. ராம சீனிவாசன்றவர் 2வது இடத்துக்கு வர்றாரு. இதெல்லாம் எப்படி ஒரு மாற்றம் நிகழ்வுனா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா கூட்டணியில் இருக்கானதான். அப்போ ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு உள்ள நபர் தெரியுது, செல்வாக்கு உள்ள நபரை நம்ம வந்து நீக்கி வச்சுருக்கோம். சரி, அதை இணைக்கிறதுக்கு உனக்கு என்ன தயக்கன்ற மாதிரி இப்போ வந்து எம்எல்ஏக்கள் லைட்டாக 2026 வரால புத்தி தெளிஞ்சு போச்சு. அவங்க ஜெயிக்கணும்ல, அதனால தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ நாள் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்வீட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா என்ன தான் கொடுத்தாலும் ஜெயிக்க முடியுமான்ற ஒரு சந்தேகம் இருக்குது தென் மாவட்டங்களில். ஏன்னா உதயகுமாருக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க தென் மாவட்ட மக்கள் கொடுத்துட்டு ராமநாதபுரத்தில். ஓபிஎஸ் வந்து நீ எதிர்த்துக்கோ, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கும் பிரச்சனை கிடையாது. நீ எதிர்க்கிற நீனே டைரெக்டாக களமிறங்கணும். ஓபிஎஸோட நீனே எம்பி எலெக்ஷனில் மோதி இருக்கணும். அதை விட்டு டம்மியாக அந்த 4-5 ஓபிஎஸ்சில் இறக்கி விடுறது எதுக்கு கோலத்தனமாக பண்ணுறன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதை மக்கள் கேட்டோன்னா கொஞ்சம் வந்து இது ஓபிஎஸ் தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தார்ல எம்பி எலெக்ஷனில் ஒரு 10 நாள். அதுக்கப்புறம் 10 நாள் பார்த்திங்கன்னா ஆளையே காணோம். சரி, தேனிக்காச்சும் போயிருப்பான்னு பார்த்திங்கன்னா தேனிக்கும் இல்லை. அவர் தேனிக்கும் ராமநாதபுரம் தான் பொறுப்பாளர். ஸோ அங்கேயே போயிருப்பாரு. அப்போ அமைதியாயிட்டார். ஸோ அவருக்கு தெரியும் தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு அதிகப்படியான செல்வாக்கு இருக்குது. இப்போ ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுத்தது உதயகுமார்ன்றது நல்லா தெரியும். ஓபிஎஸ் உள்ளே வர பட்சத்தில் உதயகுமார், அதே மாதிரி வந்து ஜெயக்குமார், மெயினாக சொல்லணும்னா கேபி முனுசாமி, இந்த 3 நபர்களுக்கு பார்த்திங்கன்னா அட்ரஸ் காலியாகுன்றாங்க. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி இணைப்பாரை கேட்டிங்கன்னா இணைச்சே தான் ஆகணும். ஒன்று பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இணைச்சா வாக்கு கிடைக்கும் தென் மாவட்டங்க. இன்னொன்று இரட்டை இலை பார்த்திங்கன்னா பிரச்சனை முடிவு பண்ணணும்னா ஓபிஎஸ் இணைக்கணும். ஓபிஎஸ் இணைக்காத பட்சத்தில் என்ன ஆகும்னா அதிமுகவில் இரட்டை இலை கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரட்டை இலை கிடைக்கலன்னா யாருமே பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சராக நிற்க மாட்டாங்க. அதிமுக இப்போ எப்படி இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்தாங்க, அந்த மாதிரி அதிமுகவே புறக்கணிக்கணும். அவ்வளோதான். அந்த இடத்துக்கு இன்னொரு கட்சி வரதான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நிலவரன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.